ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். அப்போ நல்லா சாப்பாடு அங்கே காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு, லஞ்சும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்போ அங்கே அத்தை வீட்டில் வந்து சாயந்தரமாக என்ன பண்ணாங்க, டீ போடுறேன் அப்படின்னாங்க. டீ குடிக்கிற அளவுக்கு கூட இல்லைங்க, அந்தளவுக்கு நல்ல சாப்பாடு வேறு. அப்போ சொன்னாங்க, நான் இந்த டீ குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா உடனே உங்களுக்கு டைஜஷன் ஆகிடும், ஃபுட்டெல்லாம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்ன, மசாலா டீ வேறு போடுறேன்னதும், ஐயோ மசாலா டீனா நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டு செட் ஆகாதே, வேண்டான்னு சொல்லிட்டோம். அவங்க சொன்னாங்க, கொஞ்சமாக போடுறேன் குடிச்சு பாருங்கள், வேணும்னாக்கா ஓகே இது பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி போட்டாங்க. குடித்தாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி நமக்கு எதுக்களிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீ குடிச்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே உடம்பும். இந்த பட்டை இதெல்லாம் சொன்னாங்க, சோம்புலாம். அவங்க சொல்லும்போது எனக்கு என்னடா பட்டை சோம்புலாம் போட்டு எப்படி டீக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை நீ செஞ்சு பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு நாள் ட்ரை பண்ணலான்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சேங்க. பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், சோம்பு இருக்குல்லையா, எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப தீய விடாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். சோம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கலர் மாறும். அதே மாதிரி ஏலக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு. ரொம்ப நேரம் விட்டால் கருப்பாயிடும், கலர் மாறக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் அதிலே போட்டுருங்க. சுக்கும் வந்து அவங்க சேர்த்து வறுக்க சொன்னாங்க. சுக்கு என்கிட்ட இல்லாதனால பவுடர் வச்சுருந்தேன், சுக்கு பொடி இருக்குது இல்லையா, அது வச்சுருந்தனால அதை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சுக்கு வந்து அந்த நீட்டமாக இருக்கும் இல்லையா, இஞ்சி காஞ்சது, அது இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. என்கிட்ட பவுடர் தான் இருந்தது, அதனால் நான் வந்து இதெல்லாம் வறுத்துட்டு அந்த கடாய் சூடாக இருக்கும் இல்லையா, அதுலேயே இந்த சுக்கு பொடியும் போட்டு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நல்லா வறுத்துட்டு அப்படியே வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிடாதீங்க, க்ளோஸ் பண்ண ஈரத்தில் அது நமத்து போயிடும். ஜஸ்ட் அப்படியே வறுத்துட்டு அந்த ஹீட்லேயே போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்பப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, இந்த பவுட்ராக பண்ணி வச்சிட்டோம்னா டீ போடும்போது நம்ம டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கும்போது இதுவும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் டீ போடும்போது இங்கே பாருங்கள், இந்த பவுடர் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ டீ போடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும், அதில் டீ தூள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேருக்கு நல்லா டார்க்காக பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக பிடிக்கும் இல்லையா, உங்களுக்கு எப்படி டீ வந்து கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பவுடர் வந்து தண்ணியில் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த ஏலக்காய், சோம்பு, அந்த பட்டையோட ஸ்மெல் நல்லா இருந்ததுங்க. எனக்கே முதல்ல பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குடிக்க குடிக்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த நெஞ்செரிச்சல், அப்புறம் அந்த டைஜஷன் ஆகாமல் ஒரு மாதிரி வயிற்று ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கு இருக்குது, பட்டை, ஏலக்காய், இது எல்லாமே ரொம்ப நல்லது இல்லையா உங்களுக்கு. 4 ஐட்டம் தான்: பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு சுக்கு பீஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பால் இந்த பக்கம் வச்சுருக்கேன், பால் காஞ்சிட்ருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டீ தூள் கொஞ்சம் அந்த கலர் இதுவாகணும் இல்லையா. இப்போ நான் பாலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பேருக்கு வர மாதிரி போடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த தூள் பவுடர் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லாவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் போடும்போது கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி எனக்கே பிடிக்காது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் போட்டு சேர்க்குறேன். எனக்கு சாதாரணமாகவே அந்த ஏலக்காய், இஞ்சிலாம் போட்டாலே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நான் குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சரி நம்ம செய்யும்போது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். நல்லாவும் இருக்குது, டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்குலாம் பிடிக்கும். சுகர் வேணால் சுகர் சேர்த்துக்கோங்க, இல்லை வெல்லம் சேர்த்துக்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்தானே இப்போ டீ நிறைய பேர் போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, எனக்கு இந்த கலர் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணால் டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ டீயை வடிகட்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன், ஒரு 2 மாதமாக வெக்கேஷன் போயிருந்த வீடியோஸும் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 பேருக்கு வர மாதிரி டீ போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டீ தூளும் சரி, அந்த மசாலா பவுடரும் சரி, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம்.